எனக்கு இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ரவா கிச்சடியும் பூண்டு சட்னியும் கேட்டிருக்காங்க. ரவா கிச்சடி நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். டெலிவரி பர்சன் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஒரு 20 இல்லைன்னா 30 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஒரு சில டைம் 15 மினிட்ஸ்லேயே கூட வந்துடுவாங்க. ரவா கிச்சடி தானே குயிக்காக பண்ணிடலாம். சரி, அதே ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஏன்னா என்னோடய சேனலில் நான் இது வரைக்கும் ரவா கிச்சடி நான் அப்லோட் பண்ணலை. அதுக்காக தான் இதை ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு போட்டேன். பூண்டு சட்னியும் நான் நாளைக்கு போடுறேன். நான் ஆர்டருக்கு பண்ணும்போது நான் இதை எப்படி பண்ணுவேன்னு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் ரவா கிச்சடி எல்லோரும் பண்ணுற ரவா கிச்சடி தான் நானும் பண்ண போகிறேன். கஸ்டமர் வந்து வெள்ளையாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கலர் வேண்டாம், மஞ்சள் தூளெல்லாம் போடாமல் கொஞ்சம் ஒயிட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காய்கறி கொஞ்சம் அதிகமாக போட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக நான் இன்றைக்கி ரவா கிச்சடி ஆர்டருக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு ஒரு சிலதெல்லாம் நான் எடிட் பண்ணாமலே போட்டிருங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ரவா கிச்சடி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஸ்மெல்லாம் இல்லாமல் குயிக்காகவும் முடிகிற மாதிரி நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். நாளைக்கு வந்து இன்றைக்கி பண்ண பூண்டு சட்னியை நான் நாளைக்கு உங்களுக்கு பூண்டு சட்னியை அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டலில் வாரத்தில் ஒரு நாள் கிச்சடி இல்லை ரவை உப்புமா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தருவாங்க. சைட் டிஷ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சர்க்கரை தான் கொடுப்பாங்க. அந்த சர்க்கரை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிப்பு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரவை உப்புமாவும் பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, எல்லோரும் ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதில் ஒரு சிலர் வந்து இனிப்பு பிடிக்காதவங்க ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஊற்றி சாப்பிட்டு பழகி எனக்கு அது காலப்போக்கில் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் வந்து இப்போ உள்ள 30-40 வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ ஒருத்தவங்க எனக்கு ஆர்டர் பண்ணும்போது ரசமும் ரவா கிச்சடியும் ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் மட்டும்தான் அப்படி சாப்பிட்டுட்ருக்கேன்னு நினச்சேன். என்ன மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 4 லவங்கமும் ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினாலே போதும். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு காரத்துக்கேற்ப கூட குறைவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். இந்த காய் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி 3 கலந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். ரவை வந்து ஒரு 250 ml ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு. 1 கப் அளவு ரவைக்கு நான் வந்து ஒரு 1.5 கப் அளவு காயே எடுத்திருக்கேன். ஏன்னா கஸ்டமர் நிறைய காய் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. எதுவுமே கலர் மாறக்கூடாது. ஒரு பாதி அளவு வதங்கினாலே போதும். வீட்டுக்கு செய்யும்போது எப்படி வேணால் செய்யலாம். ஒரு சிலதை மறந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? நான் பேசிக்கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். பரவாயில்ல, இந்த ஸ்டேஜில் எனக்கு ஞாபகம் வந்தது. அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் காயெல்லாம் தள்ளிவிட்டு அந்த நடுவில் இருக்க எண்ணெயில் அதை போட்டு ஒரு நிமிஷம் போல் அப்படி வதக்கினா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போயிடும். நீங்களும் இந்த மாதிரி தவறாக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் தண்ணி வந்து ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து நமக்கு ரவை கிச்சடி எப்படி ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ரவை உப்புமா மாதிரியும் இருக்கக்கூடாது, கிச்சடி மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து போடும்போது கொஞ்சம் அந்த ரெண்டுத்துக்கும் நடுத்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது ஒரு கப்புக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். எடுத்து போடும்போதே அப்படியே கொஞ்சம் அப்படியே அதுவாக கொட்டுற மாதிரி இருக்கணும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு இப்படி பிடிக்குது. கஸ்டமர் வந்து என்கிட்ட உப்புமாவுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் 1 கப்புக்கு 3 கப்பு சேர்த்துருக்கேன். நம்ம காயெல்லாம் போட்டு நான் வந்து ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் ரெகுலராக எப்பவும் போல் கிச்சடி பண்ணுற மாதிரி இருந்தால் காய்கறியெல்லாம் வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு எல்லோவாக கிடைக்கும். தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். காய்கறியெல்லாம் வெந்துடும். அதில் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு வந்து உப்புமா பதத்துக்கு வந்துடும் நமக்கு கிச்சடி. அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். கொதித்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ரவை போடுங்க. இப்போ இருந்து நான் வந்து எடிட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் போடுறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ரவை போட்டதும் ஒரு 2 தடவை கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும், நமக்கு கிச்சடி ரெடி ஆகிடும். 1 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் கூட அதிகம்தான். 1 நிமிஷத்துலேயே நமக்கு கிச்சடி ரெடி ஆகி வந்துடும். தண்ணி கொதித்து நம்ம ரவை போட்டாலே கிச்சடி ரெடி ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து பூண்டு சட்னி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பூண்டு சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் போல் தான் நான் மூடி வச்சுருந்தேன். எனக்கு பாருங்கள், ரவா கிச்சடி வந்து குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு டெலிவரி பர்சன் வந்துட்டாங்க, வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்னும் பூண்டு சட்னி ரெடி பண்ணணும். அது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிவிடுவேன்.
ஏன்னா பூண்டெல்லாம் ரெடியாக தான் உரித்து வச்சுருக்கேன். அதனால் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹாஸ்டலில் படிக்கும்போது ரசம் ஊற்றி சாப்பிடுவேன், கிச்சடி இல்லைன்னா உப்புமா இல்லைன்னு சொல்லி. அது வந்து எப்படின்னா, நான் முதல்லலாம் ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிடாமலே போயிடுவேன். அந்த ஒரு கிச்சடி போடுற அன்றைக்கி என்ன பண்ணுவேன், பிஸ்கெட் இல்லைன்னா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். எனக்கு ஒரு 11 மணி போல் கிளாஸில் நல்லா பசி எடுக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு உப்புமா சாப்பிடவும் பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நம்மளுக்கு சர்க்கரை பிடிக்காது, ஆனால் ரசம் சாப்பிடுவேன். ரசம் வந்து என்ன பண்ணேன், ரசம் ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிடுவாங்க ஒரு சிலர். அதை பார்த்தா நானும் அதே மாதிரி ஊற்றி சாப்பிட்டேன். அது சர்க்கரைக்கு இது கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு எனக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், நல்லா கரைச்சிடுவேன். நல்லா கரைச்சிட்டு கடகடன்னு ஒரு கண்ணை மூடிட்டு இது மருந்து குடிக்கிற மாதிரி கடகடன்னு குடிச்சிடுவேன். அது எனக்கு அப்படியே பழகி எனக்கு இந்த வயசுலேயும் நான் வீட்டில் எப்போ உப்புமாவோ கிச்சடியோ பண்ணாலும் கொஞ்சமாவது ரசம் ஊற்றி சாப்பிடுவேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஒரு வேளை நீங்களும் என் கூட ஹாஸ்டலில் படித்தவங்களாம் இருக்கலாம். பிளேட்டில் போட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆர்டர் கொடுத்துட்டேன். ஏன்னா டெலிவரி பாய் வந்ததுனால அவசரத்தில் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ திரும்பவும் நான் அதே வெள்ளை கிச்சடியை பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே பண்ணி இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் வெள்ளை கிச்சடியும் பூண்டு சட்னியும் தான். நான் பூண்டு சட்னின்னு சொல்கிறேன். அது பூண்டு சட்னி கிடையாது, இஞ்சி பூண்டு சட்னி. இஞ்சியும் பூண்டு சேர்த்து அரைச்ச சட்னி. நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.